ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் ஆசீர்வாதத்திற்கென்று ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறேன். கர்த்தர் தியானிக்க ஆண்டவர் இந்த வார்த்தையோடு உங்களோடு பேசுவாராக. யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வேத புத்தகத்தில் இந்த 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் இந்த வேத புத்தகத்தில் மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இன்று கண்ட எகிப்தினை இனி காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறான். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இன்றை கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காண்பதில்லை. ஆம், வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? கண்ணீரோடு கூட இருக்கிறீர்களா? இந்த இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார், வேதனைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். எந்த விஷயம் உங்களை பின்தொடர்கிறது, வேதனைப்படுத்துகிறது, கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவைகளை மாற்ற வல்லமுள்ளவரா. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த ஆண்டவராய் இயேசு வேத வசனத்தில், இந்த யாத்ராகம புஸ்தகத்தில் வேத வசனத்தில் இன்று கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காண்பதில்லை. எந்த வேத நிலையில் சொன்னால் என்ன? ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் தான் சொன்னார், சூர் வனாந்திரத்திற்கு ஜனங்களை வழிநடத்தி அந்த சிவந்த சமுத்திரத்தில் செங்கடல் நடுவே நிறுத்து ஜனங்களை பாளையம் இறங்க சொல்லு என்று சொன்னார். இப்பொழுது எகிப்தியரை அனுப்பிவிட்டதும் அவர்தான். ஏனென்றால் அவருடைய வல்லமையை, ஓங்கிய வல்லமையை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகளா, வேதனைகளா? இந்த இயேசு உங்களுடைய வேதனையிலையும் கண்ணீரையும் மாற்றுவார். அவர் ஒரே கடலில் ஒரு ஜனத்திற்கு மரண பாதை, ஒரு ஜனத்திற்கு ஜீவ பாதையை காண்பித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான காரியங்கள் உன்னை விரட்டி கொண்டு வருகிறதா? கலங்காத, திகையாத. இந்த இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் பெரியவராய் இருந்து அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போக சொன்னதும் தேவன்தான். எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை கொண்டு அவர்களை பிடித்து வா என்று சொன்னதும் தேவன்தான். இப்படி பிடித்து வர வேண்டிய அந்த சூழ்நிலையில் தேவன் மாத்திரமே அவர்கள் இப்பொழுது ஜனங்கள் கலங்கி போய் நிற்கிறார்கள். பின்னால் எகிப்தியர் விரட்டி வராரு. நான் என்ன செய்கிறது ஐயோ என்று வேதனையோடு கூட இருக்கிறேனே என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறார்கள். அப்படி வேதனையோடு கூட இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது அவர்கள் அந்த வேதனையின் மத்தியில் வார்த்தைகளை வீசுகிறார்கள். நாங்கள் எகிப்திலே இருப்போம் என்று சொன்னமே, நீ கேட்கவில்லையே என்று சொல்லி. அன்புக்குரிய சகோதரிகளே, எகிப்தில் இருந்து தேவன் உங்களை வழிநடத்துவதற்கு, எதற்காக வழிநடத்துவதற்கு கொண்டு வந்தார் என்றால் மரண பாதைக்கு அல்ல, உங்களை ஜீவ பாதையில் வழிநடத்துவதற்காக ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் நீ வேதனையோடு கூட இருக்கிறாயா? கண்ணீரோடு கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாயா? இயேசு கண்ணீரை துடைத்தவர், இன்றைக்கும் கண்ணீரை துடைத்தார். அன்றைக்கு ஆண்டவர் எகிப்தியர்களோடு இருந்து யுத்தம் செய்தார். அந்த எகிப்தியரிலே இஸ்ரவேலர்கள் எப்படி அந்த கடலின் மத்தியில் நடந்தார்களோ அதேபோல் எகிப்தியரும் அந்த கடலின் மத்தியிலே நடக்க துணிவு கொண்டார்கள். அப்படி துணிவு கொண்ட பொழுதுதான் அவர்கள் நல்லா இருக்கிற ரதங்களெல்லாம் கலண்டு விழுந்தது. அப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறார், ஆகையினால் நாம் திரும்பி போவோம் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் உனக்கு பிரச்சனைகள் விரட்டி கொண்டு வருகிறதா? கர்த்தர் ஒரு நாளில் உனக்கு இந்த பிரச்சனையை உனக்கு பின்னிட்டு திரும்ப செய்வார்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, உன்னுடைய பிரச்சனையை பின்னிட்டு திரும்ப செய்வதற்கு தான், அது திரும்ப திரும்ப அதில் நீ ஜெயம் எடுப்பதற்காகத்தான் அந்த பிரச்சனை உன்னை இடத்தில் வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக உன்னை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நின்று கொண்டு யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்கிறார். கர்த்தர் யுத்தம் செய்கிறார். உங்கள் பலனுக்கு மிச்சமாக போகிறதா? பயப்பட வேண்டாம், திகைய வேண்டாம். இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர். இந்த இயேசு அவர் இஸ்ரவேலை காத்தவர். இன்றும் அவர் சொல்லுகிறார், நான் மரித்தது உண்மைதான், ஆனாலும் சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதரிலே, சகோதரியே, இந்த நாளிலும் இந்த இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். எந்த காரியம் உங்களை விரட்டி கொண்டு வருகிறது, விடாபிடியாக விரட்டி கொண்டு வருகிறதா? நீ கலங்காத, பயப்படாத. கர்த்தர் உன்னை அதே செங்கடலில் இரண்டாக பிளந்து உனக்கு பாதையை உண்டு பண்ணுவார். இன்னொருவனுக்கு மரணத்தை உண்டு பண்ணுவார். நீ திகைத்து போய் நிற்க வேண்டாம். இந்த இயேசு அன்றைக்கு வா. உனக்கு ஆண்டவர் இருகரம் விரித்தவராய், உனக்காக ஆணி பாய்ந்த கரத்தை விரித்தவராய் இருக்கிறார். இப்பொழுது உனக்காக நான் செபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையை நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வீடியோ வாயிலாக தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் சந்திக்கும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய மகா கிருபையும் இரக்கம் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஏசப்பா. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எந்த தேவைகளோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அந்த தேவைகள் மாறட்டும். ஆண்டவரே, வியாதி என்ற எகிப்து இவர்களை விரட்டி கொண்டிருக்கிறதா? கடன் என்ற அந்த எகிப்து இவர்களை விரட்டி கொண்டிருக்கிறதா? ஆண்டவரே, பாவம் என்ற எகிப்து இவர்களை விரட்டி கொண்டிருக்கிறதா? இப்பொழுதே நீர் அப்புறப்படுத்தி ஆண்டவரே செங்கடலில் அமிழ்த்து போட்டது போல இவருடைய பிரச்சனைகளை செங்கடலில் அமிழ்த்து விடும்படி நான் செபிக்கிறேன். நம்முடைய மகிமை உள்ள காரம் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்காக செபித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.